வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். எப்போதுமே சொல்கிறது, உணர்ச்சிகளை அடக்கி வைக்கக்கூடாது. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை உங்களோட ஷேர் பண்ணி, ஒரு எமோஷன்ஸ் பீக்கில் இருக்கும் பொழுது, நம்ம அதிக உணர்ச்சிகரமாக இருக்கும் பொழுது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது கார்த்திகை மாதம் திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் நான் தனியாக கிளம்பிகிட்ருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து சாத்தூர் தாண்டி இருக்கோம் ட்ரெயின். அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அழுதுகிட்டே. அப்பாவுக்கு உடம்பு முடியல, பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அண்ணன் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு. இதுதான் நடந்தது. நான் வந்து சமாதானப்படுத்தி அம்மா ஃபோனை வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக அங்கே உட்காரவே முடியல சீட்டில். அழுக வருது. அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவோமான்னு தோணுது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுதான் நடக்கும். உடனே அந்த தாட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னே அந்த பயந்தோன்னே ஒரு ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும். ஹார்ட் படபடான்னு அடிக்கிறது, ஸ்வெட் ஆகிறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப எல்லாருக்குமே இயல்பானது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாசிட், அதாவது நிறுத்தி வச்சுட்டேன் என்னோடய எல்லா எண்ணங்களையும். சரி இரு, என்னன்னு பார்ப்போம், பொறுமையாக இரு அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன். ரெண்டாவது நேம் இட். எந்த மாதிரி உணர்ச்சிகளை இப்போது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நானே என்னை கேட்கும் பொழுது, ஆமாம், படபடப்பும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. இப்படி கிளம்பி இருக்கோமே, அப்பாவுக்கு என்ன ஆகும் தெரியலையே அப்படிங்கிற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் சேட்னஸ்னு வச்சுக்கலாம். மூணாவது ஃபீல் இட். அதை உண்மையாக உணருங்க. அந்த வருத்தத்தை, அப்பாவுக்கு என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு அந்த உணர்ச்சிகளை முழுசாக அனுபவிங்க. எல்லா உணர்ச்சிகளுக்குமே ஆய்வுப்படி 90 செகண்ட்ஸ் தான் அதுக்கு வேல்யூங்கிறாங்க. 90 வினாடிகள். அதை வந்து ரொம்ப யோசித்து தான் நம்ம பெருசாக்கிடுறோம். ஸோ அந்த 90 வினாடிகள் அந்த உணர்ச்சிகளை எந்த யோசனையும் இல்லாமல் முழுசாக அனுபவிங்க. ஃபீல் இட். அடுத்து ஆஸ்க் வை. எதுக்காக, எந்த விஷயம் என்னை ட்ரிகர் பண்ணுது? அம்மாவுடைய ஃபோன், அப்பாவுக்கு எதுவும் ஆகிடுமோங்கிற பயம், நான் இப்போ போயிட்டு வேறு இருக்கேனே, இறங்கணுமா என்ன அப்படின்னு ஒரு இன்டெசிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காரணம். அடுத்து ரிலீஸ். ஸோ 90 செகண்ட் அந்த உணர்ச்சிகளை அனுபவிச்சிட்டிங்க. ஏன் அந்த உணர்ச்சிகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் யோசிச்சிட்டிங்க. அடுத்து ரிலீஸ். நம்ம அனுபவித்த உணர்ச்சிகளை எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? இம்மீடியட்டாக ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ப்ரீதிங், மூச்சு பயிற்சி உடனே நம்மளை ரிலீஸ் பண்ணோம், நம்மளை காம் பண்ணோம். ஸோ ஒரு 5-6 தடவை நானும் ப்ரீத் பண்ணேன். ஸோ ஒரு உணர்ச்சிகளை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீதிங் பண்ணலாம். காம் டவுன் ஆகிறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் பண்ணலாம். யார்கிட்டையாவது பேசலாம். ஸோ இல்லை ஜேர்னலிங் பண்ணலாம், எழுதலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ வந்து என்னோடய ப்ரீதிங் வந்து கண்டிப்பாக என்னை ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணுச்சு. அடுத்து வந்து ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். ரிலீஸ் பண்ணியாச்சு தான், ஆனாலுமே சில நேரம் சில எண்ணங்கள் திருப்பி வரும் இல்லையா? அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அம்மா அழுதுருக்காங்களே, அண்ணன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கானே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நேச்சுரலி ஒரு தாட் வரதான் செய்யும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸை அந்த ஒரு எண்ணத்துலேருந்து வேறு ஒரு எண்ணத்துக்கு மாற்றணும். அப்போது ஐ ஷிஃப்டட் மை ஃபோக்கஸ். ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதை எடிட் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும். அண்ணன்ட்ட இருந்தே ஃபோன் வந்துருச்சு. அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, நீ திருவண்ணாமலை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம் ஒரு எமோஷன்ஸை அப்படின்னா அது நம்மளை கடந்து போயிடும், எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாமல். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட், ரெண்டாவது மீன் இட், மூணாவது ஃபீல் இட், நாலாவது ஆஸ்க் வை, ஐந்தாவது ரிலீஸ் இட், ஆறாவது ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எமோஷன்ஸை மனசுக்குள்ளே தேக்கி வைக்காமல் அதை சரியாக ப்ராசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவீங்க. பிரச்சனைகள் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.